யுத்த காலம் கதையோட லாஸ்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. கமல் விண்வெளிக்கு போலான்னு ரோலக்ஸ் கிட்ட சொன்னப்போ ரோலக்ஸ் மனசு உடைஞ்சு போய் கேக்குறாருங்க, எங்க அப்பாவோட வேத வாக்கு இந்த உலகத்தை காப்பாத்தணுமான்னு. கமல் எதுவுமே பேசாம இருக்க அங்க இருந்த சைனாக்காரங்களா தாமாவோட வாழ்க்கையை பத்தி விவரிக்கிறாங்க. தாமாவோட சித்த மருத்துவ முறையில அங்கங்க உயிர் பிழைக்க கிடைக்க மனிதர்களை சைனா மக்கள் பிழைக்க வைக்கிறாங்க. இதற்கிடையில இப்ப உள்ள என்ட்ரியான பல நாட்டு அதிபர்கள் கமல் கூட இருந்த இந்தியர்களை பார்த்து பேச தொடங்குறாங்க. இவங்க எல்லாருமே பண்ண விஷயத்தால இந்தியான்ற ஒரு நாடு இல்லாம போயிருந்தா உலகமே காணாம போயிருக்கும். இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் ஒரு பெரிய பொருளாதாரம். இந்தியா இல்லனா உலக பொருளாதாரம் வளர்ச்சியே கணிசமாக குறையும். இந்தியா பங்கு சந்தை ஒரு முக்கிய சந்தை. இந்தியா இல்லனா உலகளாவிய பங்கு சந்தைகள்ல பெரிய சரிவு ஏற்படும், முதலீடுகள் பாதிக்கப்படும். பல பெரிய நிறுவனங்கள் தங்கள் மென்பொருள் தேவைகளுக்காக இந்தியாவையே நம்பி உள்ளன. யோகா, ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய இழப்பு. இந்தியா இந்த துறைகள்ல முன்னோடியா இருக்கு. இந்தியா இல்லனா இந்த அறிவு பரவுறது தடைப்படும். உலகத்துல இந்தியாவும் இந்திய மக்களும் இல்லனா உலகம் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பெரிய இழப்பை சந்திக்கும். உலகத்திற்கே ஒரு பேரழிவாக மாறும். இத பேசி முடிச்சதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயமாக எண்டிங்ல 1947ல இந்தியாவுக்கு கிடைத்த சுதந்திரம் அதற்கு முந்தைய ஆண்டுகள்ல பல போராட்டங்களோடு பல மனித உயிர்களை இழந்து வாங்கிய சுதந்திரங்க அது. ஆனால் இன்று இந்தியாவை காப்பாற்ற உலக நாடுகளே முன்வந்த தருணம் அப்படின்னு அந்த அதிபர்களே சொல்றாங்க. இந்தியாவை 2047ஆம் ஆண்டில் வல்லரசு நாடாக அறிவிப்போம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் தராங்க. இந்த ஒப்பந்தம் உலக அரங்கிலேயே அறிவிப்பா வெளியாகுதுங்க. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது,